இதில் இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல ரசங்கள் வருதுன்னு சொல்லலாம். எப்படி வந்து திராட்சை பழ சாறு வருதுன்னு பாருங்க. இதில் இருந்தால் இப்போ உங்களுக்கு எல்லாமே தோலை கட்டி பல ரசங்கள் செய்து தரீங்க. ரெடி ஆயிட்டு இன்னும் நாள் போ இல்லை இல்லை இன்னும் ரெடி ஆகல. நாள் போக இன்னும் சூப்பாக நீட்டாக தெளிவாக வரும். பாருங்க இப்படியே வந்தோம்னா கொய்யா தோட்டம், பெரிய தோட்டம். இது எல்லாமே நெல்லி சாறுகள் அதெல்லாம் அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். தேன் மாதிரி இருக்கு. கருப்பு பழம், நல்ல கருத்த பழம். பாருங்க இங்கே வந்து ஃபுல்லாகவே பழங்கள் வந்து பழுத்து இருக்குது நல்லா. வணக்கம் ராவுலே, நான் உங்கள் தவறுறேன். நான் இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன்டா யாழ் மாவட்டத்தில் அச்சுவேலிக்கு தான் வந்திருக்கிறேன். அதுவும் இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன் பார்த்தீங்கன்னா தோலகட்டி ஒருங்கிணைந்த பண்ணைக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லலாம். அதே மாதிரி தோலகட்டி இன்றைக்கு ஃபேக்ட்ரி பார்க்க போகிறோம். முக்கியமாக தோலகட்டின்னு சொன்னாலே உலக பிரசித்தி பெற்ற ஒரு பிராண்டுன்னு சொல்லலாம். இங்கே உற்பத்திகள் தோலகட்டி உற்பத்திகள்ன்றது மிகவும் பிரசித்தி பெற்றது. முக்கியமாக சொல்லப்போனால் வெளிநாடுகளும் சரி, அதே மாதிரி உள்நாட்டிலையும் சரி மிகவும் ஒரு பிரசித்தி வாய்ந்த ஒரு உற்பத்தியாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த காணொலியில் தோலகட்டி ஃபேக்ட்ரியை தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற பண்ணையை பார்க்க போகிறோம். இங்கே மிகப்பெரிய அளவில் வந்து ஒருங்கிணைந்த பண்ணை செய்து கொண்டிருக்கணும். 17 ஏக்கரில் இந்த மாதுளை தோட்டம், அதே மாதிரி திராட்சை தோட்டம், அதே மாதிரி நெல்லி தோட்டம்னு சொல்லி எல்லா வகையான தோட்டங்களும் இங்கே இருக்குது. அதோட பார்த்திங்கன்னா இங்கே தோட்டங்களில் விளைவிக்கப்படுகிற பழங்களை வச்சு பழச்சாறுகளை வந்து தயாரிக்கணும் சொல்லலாம் இங்கே இந்த ஃபேக்ட்ரி மூலமாக. இது எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் கூட காட்ட போகிறேன். அது ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்குது. இந்த தோலகட்டி தொழிற்சாலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் அச்சுவேலியில், மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அச்சுவேலியிலேருந்து சங்கான போகிற வீதியில் தான் இந்த தோலகட்டி தொழிற்சாலை வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தோலகட்டின்னு நீங்கள் இந்த ரோட்டால் போய் பாருங்கள், தோலகட்டி ஆச்சரியம்னு சொல்லி இதில் வந்து போட்டிருக்கிறேன் பாருங்கள். தோலகட்டி ஆச்சரியமம் சங்கானை வீதி அச்சுவேலி யாழ்ப்பாணம்னு போட்டிருக்கீங்கன்னா இப்படியே உள்ளுக்கு வந்த மாதிரி இருந்தால் ஒரு மிக பிரமாண்டமான ஒரு பண்ணையை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியே இங்கால நாங்கள் பார்த்த மாதிரி இருந்தால் ஃபுல்லாக வாழை தோட்டம். இது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையாக இருக்குது. மிக முக்கியமாக கால்நடைகளும் பழக்கினோம். அதே மாதிரி மிகப்பெரிய அளவில் தோட்டங்களும் செய்து கொண்டிருக்கணும். இங்காலெல்லாம் பார்த்திங்கன்னா தேசி தோட்டம் எல்லாம் இருக்குது. அதேமாதிரி தென்னையில் எல்லாம் இருக்குது. அங்கால பார்த்திங்கன்னா நெல்லியல் எல்லாமே இப்படி வந்து வச்சுருக்கணும். இப்படி வாங்க நாங்கள் உள்ளுக்க போகலாம். அப்படியே பாருங்கள் எவ்வளோ வந்து இயற்கையோடு கலந்துருக்குன்னு பாருங்கள். அப்படியே பாருங்கள் இப்படி நாங்கள் உள்ளுக்க வந்த உடனே முன்னுக்கே பார்த்திங்கன்னா இது தோலகட்டி ஃபேக்ட்ரி இப்போ வந்து புதுசாக வந்து கட்டி கொண்டிருக்கணும். இது ஒரு 75% வேலைகள் வந்து முடிவடைஞ்சிருன்னு சொல்லலாம் இந்த தோலகட்டி ஃபேக்ட்ரி. அதே மாதிரி பழைய ஃபேக்ட்ரியும் இருக்குது. இப்போ பழைய ஃபேக்ட்ரியெலாம் வந்து இப்போ வந்து வேண்டிய உற்பத்தியெல்லாம் செய்து கொண்டிருக்கணும். அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். என்ன மாதிரி உற்பத்தி இருக்குன்னு பார்ப்போம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷம். பார்த்தீங்கன்னா இப்போ பொறுப்பாக இருக்கிற ஃபாதர் நீங்களா? வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஓகே ஓகே. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். ஓகே. இன்றைக்கு நாங்கள் என்னென்ன பார்க்க போகிறோம் இங்கே தோலகட்டியில்? இன்றைக்கு நீங்கள் கிரேப்ஸ் தோட்டம், மற்ற மாதுளை தோட்டம், மற்ற நாங்கள் எவ்வாறு செய்கிறோம் இந்த நெல்லி ஜூஸ், மற்ற மாதுளை ஜூஸ், நன்னாரி ஜூஸ், கிரேப் ஜூஸ், கிரேப் பைன் இன்னும் எப்படி செய்கிறோம் என்பதையும் நாங்கள் காட்ட போகிறோம். ஏன்னா இன்றைக்கு நாங்களோட இந்த இது மொத்தமாக எவ்வளோ நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்குது? 17 ஏக்கரில் இருக்குண்ணே. தோலகட்டி ஃபேக்ட்ரி எத்தனையாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? 1935ஆம் ஆண்டு தோலகட்டியின் இடத்துல ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே. இப்போ அந்த காணியர் வந்து விடுவிக்காத பட்சத்தில் வந்து அச்சுவேலியில் இயங்கி கொண்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபேக்ட்ரி. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். 1935ஆம் ஆண்டுன்னு மேலே போட்டிருக்கு பாருங்க தோலகட்டி ஃபேக்ட்ரி. நீங்கள் குடிக்கிற தோலகட்டி என்ன சொல்கிறது பானங்கள் எல்லாமே இங்கே தான் தயாரிக்கிறோம். நிச்சயமாக. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டாக நாங்கள் திராட்சைப்பழ தோட்டத்துக்கு தான் போகிறோம். திராட்சைப்பழ தோட்டத்துக்கு போய் பார்க்கலாம். இந்த தோட்ட பகுதிக்கு வந்துட்டோம்னு சொல்லலாம். நல்லா இருக்குன்னா ஃபாதர் இந்த இடம் மிகவும் அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த வாசல் பார்த்தீங்கன்னா வடிவா வந்து அலங்கரிச்சிருக்கணும். இங்கே என்னென்ன தோட்டங்கள் இருக்குது ஃபாதர்? இங்கே வந்து கிரேப்ஸ் தோட்டம், பச்சை மிளகா, பப்பா, ஓகே, மாங்காய் அதெல்லாம் இருக்குது. மாங்காய் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து பப்பாசி தோட்டம் இருக்குது. பாருங்க இங்கால பார்த்தீங்கன்னா அப்படி உள்ளுக்க வந்தோம்டா இங்கால கிரேப்ஸ் தோட்டம் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் இங்கே கிரேப்ஸ் தோட்டம். அதே மாதிரி இங்கால பப்பாசி பழ தோட்டம். இப்படி ஃபுல்லாக அன்னாசி வச்சுருக்கோம். கீழே இங்கே அன்னாசி எல்லாம் வச்சுக்கிறீங்க. அப்படி இங்கே 2 பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கால அன்னாசியும் வச்சுருக்கணும். டயருக்குள்ளே இங்கே மாதுளை வச்சுருக்கணும். அப்படி இங்கால பாருங்க அப்படியே எவ்வளோ பெரிய ஒரு பப்பாசி பழ தோட்டம் ஃபுல்லாக வந்து பழுத்து கனிஞ்சிருக்கேன்னு அப்படி நீங்கள் வந்து பார்க்கலாம். யாருங்க இப்படி நான் பழுத்து அப்படியே குழுங்குன்னு சொல்லலாம். அப்படியே பப்பாசி பழத்தோட்டம். என்ன பப்பாசி நாங்கள்? ரெட் லேடி. ஓகே.
இப்போ வந்து மிகப்பெரிய அளவில் விஸ்தரிச்சு இருக்கிறீங்க நம்மளோட பண்ணையில். இதுதான் எங்களோட கிரேப்ஸ் தோட்டம், திராட்சை தோட்டம். இங்கே நாங்கள் எங்கள் திராட்சைகளை நாங்கள் உற்பத்தி செய்து இங்கே நாங்கள் பழங்களை பறித்து கொண்டு எங்களை திராட்சை ரசங்களுக்கு நாங்கள் இதை பயன்படுத்துகிறீங்க. ஒன்றுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் கார்டுன்னு சொல்லி போட்டிருக்கீங்கன்னா அப்படி அம்புக்குரியோட பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஃபுல்லாக வந்து கிரேப்ஸுகள் வந்து நல்ல வடிவாக காய்ச்சி குலுங்கி கொண்டிருக்கு. ஒப்போ இது பாருங்க மக்களே, இப்படி வந்தீங்கன்னா நீங்கள் விட்டவே மாட்டீங்க. எவ்வளோ அழகாக அவ்வளோ நல்ல பழம் உண்டு பாருங்க. அப்படி சுற்றி வேறு நாங்கள் போன முறை வரைக்கும் சின்னதாக இருந்தது, இப்படி சின்ன தோட்டமாக இருந்தது, குட்டி தோட்டமாக இருந்தது. நினைக்கிறேன் 2-3 தடவை அறுவடை செஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். நிறைய தடவை வந்து அறுவடை செய்யட்டும். இதுக்கப்புறம் ஒரு 4-4 தடவை அறுவடை செய்யட்டும். அறுவடை செஞ்சு விளைச்சல் நல்ல விளைச்சல் பார்த்தீங்கன்னா இதுல இருந்தா உங்களுக்கு திராட்சை பாருங்க, நல்ல கருத்து திராட்சை சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடுவோம் பாருங்க. இஞ்சால பாருங்க, நீங்க யோசிக்கவே இல்லைங்க இப்படி வடிவா இருக்குன்னு பாருங்க. இது பார்க்கவே ஒரு ஆசையா இருக்கு. இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து ஃபேக்டரிக்கு அனுப்ப போறீங்க? ஃபேக்டரிக்கு எங்களோட திராட்சை ரசம் செய்யறதுக்கு வைனும் ஜூஸும் இதெல்லாம் செய்யறோம். ஓகே. முக்கியமா சொல்ல போனா இந்த திராட்சை தோட்டத்தை பார்க்க வந்த உடனே வாயு வருதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் சின்ன சின்ன பவானா இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய பழங்களாக வந்து காய்ச்சி கொடுங்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கிரேப்ஸுகள் நல்ல, நீங்கள் இது என்ன மாதிரி இதை வந்து பயிரிடுறீங்க? என்ன மாதிரி உரங்கள் எல்லாம் போடுறீங்க? உரங்கள் வந்து மாட்டெரு வெந்நீர்னு சொல்லுவாங்க, அதுதான் போடுறது. அது பிறகு ப்ரூன் பண்ணிட்டு பூச்சி வராமல் மருந்தடிக்கிறது வராமல். ஓகே. இப்போ நல்ல ஒரு பராமரிப்புல இந்த செய்ய வந்து செய்யறீங்க. பராமரிப்பு நல்லா பண்ணா இல்ல பூச்சிகள் எல்லாம் வந்துடும். இப்போ இந்த ஒரு பராமரிப்புல செய்துதான் உங்களோட தோலை கட்டி உற்பத்திகளை வந்து செய்யக்கூடிய வந்து முக்கியமா தோலை கட்டின்ற பல ரசத்தை குடிச்சிருப்போம். இங்க தோட்டத்துல இயற்கையா விளைவிச்சு அதை செய்யணும்னு சொல்லலாம். இங்க பாருங்க, ஃபாதர் எங்களுக்கு வந்த உடனே பறிச்சு தார் அறிஞ்சு பாருங்க. அப்படியே இனிப்பா இருக்குல்ல, இன்னும் இனிப்பா தேன் மாதிரி இருக்கு. கருப்பு பழம், நல்ல கருத்த பழம். இதுல இருந்தா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல ரசங்கள் வருதுன்னு சொல்லலாம். ஆஹா, இப்ப நீங்க இதெல்லாம் விற்பனை செய்றீங்களா இல்ல என்ன மாதிரி? விற்பனை செய்யறதுக்கு போதாது, எங்களுக்கே போதாது, உங்களுக்கே போதாது. வெளியில சொல்லி வாங்குற கிரேப்ஸ் வாங்குறாங்க. கிரேப்ஸ் வெளியில இருந்து எடுக்கிறீங்க, ஆனா இங்க பயன்படுத்தி வெளியில இருந்து நாங்க வாங்குறது எடுக்கிறீங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோ கூட உங்களுக்கு தேவை. 5000 கிலோ வருஷத்துக்கு அந்த வந்து உற்பத்தியில செய்யணும்னு சொல்லலாம். நாங்கள் அப்படியே வந்து அப்படியே காட்டிக்கொள்றோம். அப்படியே இப்படி சுற்றி வேற பாருங்க மக்களே. நீங்கள் யோசிப்பீங்க இது ஒரு சின்ன தோட்டம் உண்டு, ஆனால் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் செய்கிறீங்க. பேசாம இங்கே நிக்கலாம் போடாங்க 2 நாளைக்கு. எங்களுக்கு போன வருஷம் வந்து நல்ல விளைச்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர்கிட்ட பறிச்சு நான் சாப்பிட்றேன். முதலாவது விளைச்சல் இது. ரெண்டாவது வந்து இப்போ நாங்கள் வெட்டிக்கிறீங்க. பச்சையா இருக்கு, நல்ல பச்சையா இருக்கு. இப்பதான் பிஞ்சு பிடிச்சிருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா நல்ல கருப்பா நிறைய பழங்கள் வந்து நீங்க பாக்கலாம். இங்க வந்தீங்கன்னா இப்படிங்க இதெல்லாம் இப்ப காய்ச்சிருக்கு, நல்லா இருக்கு பாருங்க. இப்படி இங்கே பாருங்க, நிறைய கருத்த பழங்கள். இஞ்சோடையெல்லாம் பெரிய பெரிய குளையல். என்ன இஞ்சி பாருங்க, குளையல்னு சொல்லவே இல்லை, அந்த பெரிய குளையல் சொல்ல பாருங்க. அப்படியே அழகா இருக்கு. இப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்க. இந்த திராட்சை பழத்துல இருந்தால் உங்களுக்கு தோலை கட்டின்ற பல ரசங்கள் எல்லாமே செய்யணும்னு சொல்லலாம். வைனுகள் எல்லாமே எல்லாரும் ஓடோட பறிச்சிட்டீங்க. அப்படி வாங்க இஞ்சால அப்படி சும்மா சுற்றி காட்டிட்டு வரேன். நீங்களும் நேராக வந்தால் பார்க்கலாம். இங்கே பாருங்க, நல்லா இருக்குல்ல? அப்படியே பாருங்க, இவ்வளோ காய்கள் உண்டு, வலுத்து கொள்ளுங்குது அப்படியே. ஃபாதர், இந்த தோலைக்கட்டின்ற வரலாறை பற்றி சொல்லுங்க. என்ன மாதிரி இந்த தோலைக்கட்டி, இங்கே என்ன மாதிரி கிரேப்ஸ்கள் எல்லாம் வச்சிங்கன்னு சொல்லுங்க. திராட்சை செடி வந்து இலங்கையிலே முதலாக நடப்பட்ட இடம் வந்து தோலைக்கட்டி. எங்களோட ஃபாதர்ஸ் வந்து இந்தியாவிலிருந்து திராட்சை செடி கொண்டு வந்து தோலைக்கட்டியில் நட்டு 1930ஆம் ஆண்டு கொண்டு வந்து நடப்பட்டது. அதன் பிறகுதான் இந்தியாவில் உரும்புராய் இளவாழ பக்கங்கள் அது பரவப்பட்டது. முதலாக வந்து நடப்பட்ட இடம் வந்து தோலைக்கட்டி. இலங்கையிலேயே நடப்பட்ட இடம் தோலைக்கட்டி. ஆரம்பமே பார்த்தீங்கன்னா தோலைக்கட்டிலாம் வந்து ஆரம்பிச்சிருக்கணும். அதே மாதிரி பிறகுதான் இங்கிருந்து விஸ்தரிச்சு கொண்டு வைக்கணும். 1930ஆம் ஆண்டு நடப்பட்டது. 35ஆம் ஆண்டு ஃபேக்டரி வந்து ஆரம்பிச்சிருக்கணும். அந்த பெரிய விளைச்சல் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதுல இருந்து பார்த்தீங்கன்னா தோலைக்கட்டி பல ரசங்கள், வைனுகள் எல்லா உற்பத்திகளையும் இங்கே செய்ய தொடங்கிருக்கீங்க. ஆரம்பத்தில் பழங்களும் இங்கே இருந்து கொழும்புக்கு ஏற்றுமதி செய்தார். தோலைக்கட்டிலிருந்து தான் கொழும்புக்கு அனுப்புகிறோம். 30ஆம் ஆண்டு தொடங்கி அதுலேருந்து பழங்கள்லாம் பறித்து லொரியில் இங்கே அனுப்புவாங்க.
பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இப்போ பிரபல்யமான ஒன்றில் பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை பழமும் ஒன்றுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு தானே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற திராட்சை பழங்கள் எல்லாத்தையுமே கத்தரிப்பு செய்யணும். முக்கியமாக சொல்ல போனால் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பெரிய பெரிய பழங்கள் எல்லாம் காய்ச்சிருக்கு. நீங்கள் சுற்றி வரவே இதுக்கு பார்க்கலாம். இந்த பழங்களை வெட்டி எடுத்து இங்கே பல ரசங்கள், முக்கியமாக பார்த்தீங்கன்னா பல ரசங்கள், நீங்கள் குடிக்கிற திராட்சைப்பழ ரசங்கள், அதே மாதிரி திராட்சைப்பழ வைனுகள் எல்லாமே இப்படி வந்து எடுத்து தான் இங்கே இருந்து உங்களுக்கு வைனுகள் அதே மாதிரி பல ரசங்கள் எல்லாம் செய்து தெரியணும்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு போகுது எல்லாமே. இந்த பழங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தரிப்பு செய்து ஃபேக்ட்ரிக்கு வந்து அனுப்பி கொண்டிருக்கிறேன். பாருங்கள் இவ்வளோ நல்ல கருத்த கிரேப்ஸ் ஒன்று பாருங்க, பார்க்கவே வாயூர் மக்களை. நல்ல பழங்கள் என்ன ஃபாதர் பாருங்க, நல்ல பழங்கள். அப்படியே உங்களுக்கு இதில் வந்து வெளிச்சம் கொஞ்சம் உங்களுக்கு குறைவாக இருக்குமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மேலால் ஃபுல்லாக கொடிகள் வந்து அப்படியே படர விடப்பட்டிருக்கால கொஞ்சம் உங்களுக்கு வெளிச்சம் குறைவாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இருக்கிற வடிவுன்ற தனி வடிவு. எங்கால பார்த்தீங்கன்னா திராட்சைப்பழ தோட்டத்தோடு சேர்ந்து இதில் பச்சை மிளகாய் வந்து பயிர் செய்யணும். முடிவாங்க எல்லாமே வந்து பச்சை மிளகாயெல்லாம் அப்படியே காய்ச்சி கொடுக்குன்னு சொல்லலாம். பாருங்க இங்கே வருங்க பச்சையாக இருக்கிறபடியே தெரியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய பணியாளர்கள் வந்து வேலை செய்து கொண்டிருக்கணும். அந்த களையை பிடுங்கி நம்ம இது மாதிரி பராமரித்து கொண்டிருக்கணும். அப்படி இங்கே வந்தோம்னா பப்பாசி பழத்தோட்டம் பாருங்கள், ஃபுல்லாக வந்து பப்பாசிகள் வந்து சட்டியாக காய்ச்சி பழுத்து இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் லேடி. இப்படி நினைக்கிறேன் நிறைய மரங்கள் வந்து வச்சிருக்கணும். இதில் எத்தனை ஃபாதர் எத்தனை மரக்கண்டுகள் இருக்கு? இதில் 600 கிட்ட இருக்குது. இதில் 600 கிட்ட இருக்கு. அங்கேயும் அங்கேயும் இருக்குது. ஃபுல்லாக வந்து 600 பழங்கள் இருக்குது. இதெல்லாம் இப்போ முக்கால்வாசி காய்ச்சி பழுத்து இருக்கு என்ன ஃபாதர்? பாருங்க இங்கே வந்து ஃபுல்லாகவே பழங்கள் வந்து பழுத்து இருக்குது நல்லா. உங்களுக்கு ஒருங்கிணைந்த பண்ணைன்னு சொன்னால் நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பப்பாசி மரத்துக்கு கீழே வந்து நிறைய பார்த்தீங்கன்னா கால்நடைகளும் வச்சுருக்கீங்க. எத்தனை மாடுகள் கிட்ட எல்லாம் வச்சுக்கிறீங்க? மாடு ஒரு 10 மாடு 10 மாடு கிட்ட வச்சுக்கிறீங்க. உண்மையில வந்து இயற்கையோடு இருக்கிறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இயற்கையோட வந்து இருக்கணும்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா இதை பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் பல ரசங்களை வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 17 ஏக்கரில் நான் அப்படியே நடந்து கொண்டு வரோம் பாருங்க. இங்கே இருந்தெல்லாம் அப்படி நடந்து கொண்டு வரோம். ஃபுல்லாக தோட்டங்கள். இங்கால பார்த்தீங்கன்னா இங்கேயும் பப்பாசி மரங்கள் நட்டுக்கிறீங்கண்ணே. ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா ரெட் லேடி வந்து அப்படி வடிவாக நட்டுருக்கணும். அதே மாதிரி இங்கால வந்து இப்போ இதுவும் வச்சுக்கிறீங்க நான் மாமர கண்டுகள் மாங்கன்று டொம் ஜேசி அதெல்லாம் வச்சிருக்கணும். இது பாருங்க ஒவ்வொரு இனம், இது வந்து ஒவ்வொரு இனங்கள் வச்சுக்கோ. 100 கண்டு வச்சுருக்கோம். ஒவ்வொரு இனங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க நீல இது வந்து காய்க்கும்போது நீளமாக தான் வரும். நீளமாக தான் நீலக்காய். ஓகே. இதே மாதிரி இப்படி நிறைய அப்படி லைனுக்கு வச்சுக்கிறீங்க. வச்சுக்க சிவப்பு மஞ்சள் ஒவ்வொரு இனங்கள் வச்சுக்கிறீங்க. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இப்படி தான் காய் வரும். தனி சிவப்பாக வரும், பிஞ்சிலேயே சிவப்பாக இருக்கும். ஓகே ஓகே. இப்படி ஒரு இனங்கள் வச்சுக்கிறீங்க. வச்சுக்கிறோம். இதைப்பா இது காய்க்கும் போது மஞ்சள் தான் இருக்கும். இப்படி மஞ்சளாக வரும். இந்த மஞ்சளாக இருக்கும். ஓகே. இது வந்து ஆல்ஃபோன்சோ அப்படி ஒரு சோமேங்க ஆல்ஃபோன்சோமேங்க. ஓகே. ஒவ்வொரு இனங்கள் வச்சுக்கிறீங்க. நான் இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இனங்களும் அதே பேர்களும் வந்து வச்சிருக்கணும். அது சிவப்பு இஞ்சாட பார்த்தீங்கன்னா இப்படியே எத்தனை கண்டு கிட்ட வச்சிருக்கு? 100 கண்டு வச்சுருக்கோம். 100 கண்டு வச்சுக்கிறீங்க. இப்போ அந்த பண்ணையை வந்து விஸ்தரிச்சு கொண்டாந்து இருக்கிறீங்க. ஒரு நாள் வேலை நடந்துகிட்டே இருக்கு. நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமா. ஏன்னா நல்ல மணல் இந்த நல்ல மண், இந்த பிரதேச மண் வந்து நல்ல மண் வைக்கிற கண்டு எல்லாம் நல்லா வளரும். இந்த அது இந்த செம்மண்ணுட்டாலே ஒரு பவுன் மாதிரி பெரிய பசலையே இல்லாமலே பசலை இல்லாமல் வந்துடும் வளர்ந்துடும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பப்பாசி பழத்தின் விளைச்சலை பார்க்க நல்லா இருக்கு. கிரேப்ஸுன்ற விளைச்சல் எல்லாமே அதிகமாக தான் இருக்கு. நல்ல விளைச்சல். இப்போ நாங்கள் அடுத்தது என்ன ஃபாதர் நாங்கள் பார்க்க போகிறோம்? அடுத்து எங்களுடைய மாதுளை தோட்டத்துக்கு நாங்கள் போவோம். பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இந்த திராட்சை பழ தோட்டத்து பக்கத்துல வந்து மாதுளை தோட்டம் வச்சிருக்கேன். இங்கேயும் வந்து நிறைய விளைச்சல் தெரியும்னு சொல்லினோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போன தடவை வந்திருந்த நாங்கள் வரைக்கும் உங்களுக்கு தெரியும் சின்னனா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவிலான ஒரு மாதுளை தோட்டமாக வந்து வந்திருக்குன்னு சொல்லலாம். இவ்வளோ காய்கள் இருக்குந்தா. இதெல்லாம் என்ன மாதுளை இனங்கள்? இது வந்து இந்தியன் மாதுளைன்னு சொல்லுவாங்க. இந்தியன் மாதுளை இருக்கும். பாருங்க வந்து நிறைய காய்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடப்பருவத்துக்கு மேலே வந்துட்டு சொல்லலாமே என்ன ஃபாதர்? சிலது முத்தியும் இருக்குண்ணே. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளுக்க வெளியில் பார்க்குறத விட உள்ளுக்க வாங்க மக்களே. இது பாருங்க அப்படியே. இதில் இப்போ எத்தனை கண்டுகளை கிட்ட வச்சுக்கிறீங்க ஃபாதர்? இதில் 100 கண்டு. 100 கண்டு
மாதுளை வந்து வச்சுக்கிறீங்க. ஓகே, எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா காய்ச்சி கொடுங்க. இப்ப இங்க இருக்கிற பழ ரசங்கள் எல்லாம் இந்த மாதுளையை பயன்படுத்தி செய்யறீங்க. நாங்க இங்க விளைச்சல் எடுத்துக்கொண்டு நான் எங்களுடைய மாதுளை ஜூஸுக்கு தான் பயன்படுத்துறீங்க கூட. முக்கியமா பாத்தீங்கன்னா தோளகட்டி பழரசங்கள், அதுல வந்து நெல்லி இருக்குன்னு அந்த பழரசங்கள்ல நெல்லி பழரசம், அதே மாதிரி திராட்சை பழரசம், அதே மாதிரி மாதுளை இருக்கு. வேற என்ன ரசம்? நன்னாரி, கிரேப் வைன், இதெல்லாம் உற்பத்தி செய்யணும். தோளகட்டி உற்பத்தி அதுல வந்து இப்ப இவன் இயற்கை பண்ணையிலே வந்து வச்சு அறுவடை செய்து இயற்கையில செய்யணும்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. அதைத்தான் நீங்க பாக்குறீங்க. இதுல வரங்க நல்ல காய்கள் எல்லாம் காய்ச்சிருக்குது. நீங்க அதையும் பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு கொண்டு வெட்டியும் காட்டுறோம். இல்லை ஒரு பெரிய காய்கள் எல்லாம் காய்ச்சிருக்குது. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அறுவடையும் செஞ்சுட்டோமா. என்னடா அவன் பல உற்பத்தி இந்த ஃபேக்ட்ரி உற்பத்திக்காண்டி எடுத்திருக்கணும். இப்போ 2ஆம் கட்டமாக வந்து காய்ச்சிருக்கு பாருங்க. இப்படி சுவத்த பழம் பாருங்க. இதில் இருந்தான் இப்போ உங்களுக்கு எல்லாமே தோலை கட்டி பல ரசங்கள் செய்து தரீங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குது. நல்ல இனிப்பாக இருக்குமே. நல்ல இனிப்பாக இருக்கும். இன்னும் டைம் இருக்குது. 2 மாசத்துக்கு. இது பிறல பிஞ்சு தான். நல்ல சிவப்பா இருக்கு. என்ன பாதர் பிஞ்சுட்டே தெரியல. அவ்வளவு இனிப்பா இருக்கு. இப்ப நல்ல பழம். நல்ல சிவப்பு. என்ன முத்தி வேற, இந்த முத்துகள் எல்லாம் பெருசா என்ன சிவப்பா வரும். இதுகள் எல்லாம் எடுத்து தான் உங்களோட ஃபேக்டரி மூலமா பல ரசங்கள் செய்றீங்க. இதுல இருக்கிற உற்பத்தி உங்களுக்கு காணுமா இல்ல அது வேற இடத்துல இருந்து எடுக்கிறீங்களா? இப்போதைக்கு போதும் நினைக்கிறேன். போதும், இந்த முறை போதும். ஒரு மரத்திலேயே கூட 300-400 காய் எடுக்கலாம் ஒரு மரத்தில். அந்த அளவு காய்ச்சிருக்கு. இதுல இருக்கிற விளைச்சலே இவன் ஃபேக்டரி காணுமானதா இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க அவ்வளவு வந்து காய்ச்சிருக்குது. மாதுளம் பழம் எவ்வளவு மாதுளம் பழம் காய்ச்சிருக்குன்னு பாருங்க. அப்படியே இப்படி சுத்தி போன வேண்டாம். இலையை விட பழங்கள்லாம் அதிகமாக இது பாருங்க. ஒரு பெரிய ஒரு தோட்டம்னு சொல்லலாம். இதுக்கு மொத்தம் எத்தனை ஆண்டு இருக்குன்னு சொன்னீங்க? 100 கண்டு வச்சுக்கணும். பாத்தீங்கன்னா 100 கண்டுகளுக்கு மேலே இருக்கும் போலையும் இருக்குது. ஆனா 100 கண்டுன்னு சொல்றாரு ஃபாதர். சோப்பா இருக்கு. இது கொஞ்சம் டைம் வேற சோப்பா வரும். இன்னும் சோப்பா வரும். இப்போ நான் வெட்டி விட்டுருக்கோம். பூக்குறதா பூ வந்துருக்கு. அந்த காய்ச்சி நல்ல காய்கள் நல்ல பூக்களை பாருங்க. இதுக்கு என்ன மாதிரியான பசலைகள் எல்லாம் போடுறீங்க? இது வந்து வெந்நீர்னு சொல்லுவாங்க. வெந்நீரம் போடுறது ஆரம்பிச்சு அங்கே இருந்து கிளிநொச்சி அங்கால இருந்து எருக்கள் எடுக்கிறாங்க. லொரியில வந்து பறிக்கிறது. ஒவ்வொருக்கும் 2 கடகம் போடுறது ஆரம்பத்தில். மர இது முதல் காய விடணும். மரத்தை வந்து நாங்க காய விட்டு 2 மாசம் தண்ணி ஊத்தாம காய விட்டு அதுக்கப்புறம் இலையெல்லாம் காஞ்சி வரும்போது தான் வெட்டுவோம். வெட்டி தண்ணி ஊற்றி பசலையை போட்டு விட இப்படி பூக்கள் இழுத்து எடுக்க நல்ல பசலை இழுத்து எடுத்து நல்ல பூ வரும். நிறைய இலைகள் கூட என்ன சொன்னா இந்த காய்களுக்கு நோய்கள் கூட வரும். இலைகள் கொப்புகளை கூட எவ்வளவு குறைக்கிறோமோ அவ்வளவுக்கு பூக்களும் பழங்களும் கூட வரும். சில பேர் நினைப்பாங்க நிறைய கொப்புகள் நின்றா நிறைய காய்கள் வரும். எப்ப அவ்வளவு நாங்க இலையில கூட குறைக்கிறோமோ அவ்வளவுக்கு நல்ல காய்கள் எல்லா இடமும் எல்லா இடம் பாருங்க. அதான் பார்த்தேன் இலைய குறைவா இருக்கு காய்கள் குறைவா இருக்குன்னு யோசிச்சேன். அவ வெட்டி எடுத்துக்கிறீங்க. அப்ப இதுல இருந்து பதிய எடுத்து செய்யறீங்களா ஃபாதர்? என்ன பதிவு வைக்கிறீங்க? அங்கால இருந்து அப்படியே கொப்புகளை வெட்டி பதி வச்சு இங்கால நிறைய கண்டுகள் வந்து வச்சிருக்கணும். அதே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்ப இதுல ஒரு குறிப்பிட்ட வச்சுக்கிறீங்க. அங்க 100 வந்துருக்கு. அப்ப 2 எவ்வளவு பழம் இருக்கோ அவ்வளவு நாங்க உற்பத்தியை பெருக்கலாம். நிச்சயமா சும்மா மாதுளை சாரை விட்டு தான் செய்யணும். எசன்ஸ் அதில் விட்டு செய்ய முடியாது. ஏன்னா ஜனங்கள் மக்கள் வந்து இதை அருந்துற குடிக்கிற ஒரு பானம் உண்டு. நிச்சயமாக. அப்போ நாங்கள் எவ்வளவுக்கு மாதுளை அதிகரிக்கிறோம் அவ்வளவுக்கு எங்களுக்கு சாறு நிறைய வரும். ஜூஸுக்கு உற்பத்திகளும் பெருகும். உற்பத்தியில அதிகப்படுத்தக்கூடிய மாதிரி. ஓகே. வெளியில நாங்கள் மாதுளை வாங்கி நாங்கள் எங்களோட உற்பத்தி செய்வோம்னு சொன்னால் எங்களுக்கு கட்டாது. என்ன சொன்னால் வெளியில 2000-3000 ஒரு கிலோ, ஒரு 3 பழம் தான் பெறும் ஒரு கிலோ. அது 2500 வாங்கி நாங்கள் போட முடியாது. ஆகவே எவ்வளவுக்கு நாங்கள் எங்களோட உற்பத்தியை பெருக்கிறோம், இந்த கண்டுகளை வச்சு பழம் எடுக்கிறோம், அவ்வளவுக்கு எங்களோட உற்பத்தி சில நல்ல தரமாக இருக்கதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக. இப்போ நாங்கள் எவ்வளவு வந்து இங்கே மாதுளை மரங்களை வைக்கிறோம், அதே மாதிரி கிரேப்ஸை வைக்கிறோம், அதே மாதிரி இங்கால இந்த பயன் தரக்கூடிய மரங்களை வச்சு அதில் இருந்து பயனடைஞ்சு அதிலேருந்து பல ரசங்களை செய்கிறதான் உண்மையிலே நல்ல ஒரு சிறந்த ஒரு மூலதனமாகவும் இருக்கும், நல்ல லாபகரமாகவும் இருக்கும்னு சொல்லலாம். பாருங்க நல்லா இருக்கு. பூக்களை பாருங்க நல்லா பூத்திருக்கு, வடிவா காய்ச்சிருக்கு. பூக்கிறது நான் வெட்டினேன். 4 நாள் எடுத்தது எனக்கு வெட்டுறதுக்கு. ஃபுல்லா வெட்டி பூக்க விடுறதுக்கு 4 நாள் மினக்கட்டு வெட்டி வெட்டினா அப்புறம் பூக்குதோ பாருங்க. வெட்டினா வந்து பூ வரும், ஆனா பூ கொட்டிங்கிரும். நல்லபடியா ஒட்ட வெட்டி விடணும்னு சொன்னா தண்டுகள்ல தான் பூ வரும். தண்டுகள் ஆனா நிறைய வளர விட்டோம்னு சொன்னா கொப்பு வளைஞ்சு நிற்கும். வளைஞ்சா நுனியில பூக்கள் வரும், அது கொட்டுப்பட்டுரும். காயும் நல்ல ஹெல்த்தியா இருக்காது. இப்போ நல்லா ஒட்ட வெட்டி விடணும்னு சொன்னா இந்த இப்படியான இதுல பூக்கள் வந்து நல்லா இருக்கும். பூக்கள் வந்துட்டே இருக்கு. பூக்கள் நாள் வேற வேற பூக்கள் வந்துட்டே இருக்கும். இந்த முறை விளைச்சலும் கூடவே
போன முறை கொஞ்சம் நேரம் இருந்தா இதை பாருங்க இந்த பெரிய அளவுல இங்க இந்த பூக்களை பாருங்க இதுல இப்ப எல்லாம் வெட்டின அப்புறம் வந்த பூக்கள் இந்த வெட்டின அப்புறம் வந்த பூக்கள் இந்த பாருங்க நிறைய காய்ச்சும் இருக்குது எல்லாமே பாருங்க உங்களுக்கு எல்லாம் ஒட்ட வட்டினா வட்டி தான் இந்த பூக்கள் இதுல வந்துருக்கு இங்க அணில் தொழில் ஹெல்த்தி அணில் தொழில் குறைவு பின்னால பாத்தீங்கன்னா நிறைய பப்பாசி மரங்கள் இருக்குது. இதுல எத்தனை ஃபாதர் நிக்குன்னு சொன்னீங்க? இதுல பெருசு வந்து 1000 நிக்குது. ஓகே. சின்னனு இப்ப நான் 1000 கிட்ட வச்சிருக்கோம். ஓகே. முக்கியமா சொல்ல போனா ரெட் லேடி நம்மள தெரியும், நல்ல ஒரு சத்தானது, நல்லது இனிப்பான ஒரு பழம்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு பழக்கடை வச்சுக்கிறீங்கடா, அதே மாதிரி ஒரு ஜூஸ் கடை வச்சுக்கிறீங்கடா, உங்களுக்கு பப்பாசி பழங்கள் தேவைப்படலாம். அதுக்கு வந்து நீங்க வந்து இங்க முக்கியமாக மொத்தமாக இந்த ரெட் லேடி பப்பாசி பழங்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியமா இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடயமா இருக்குன்னு சொல்லலாம். நீங்க பல இடங்கள்ல வந்து கூட காசுக்கு பண்றதை வந்து இங்க வந்து மொத்தமா நீங்கள் வேண்டி கொண்டு போகலாம். நல்ல நல்ல பெரிய பெரிய பழங்களா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இயற்கை முறைப்படி செய்யணும் இங்க தோட்டங்கள் எல்லாமே. தேவையானவர்கள் இப்போ உங்களை கான்டாக்ட் பண்ணா சரி, பேட்சி வெளியில நீங்க தோட்டத்துக்கு வந்தீங்கன்னா வந்து பெற்றுக்கொள்ளலாம். வந்து எங்களுடைய ஃபேக்டரி வந்து இதான் எங்களுடைய புதிய ஃபேக்டரியா இருக்க போகுது, தொழிற்சாலையா இருக்க போதுன்னா தோலை கட்டி தொழிற்சாலைன்னு சொல்லலாம். புதிய தொழிற்சாலை எங்கட இப்ப இருக்கிற ஃபேக்டரி வந்து சின்ன ஃபேக்டரி, அது எங்களுக்கு போதாது. அதனால இப்ப நாங்க புதுசா கட்டிக்கிட்டு இருக்கிறோம். தை மாதத்துக்குள்ள நாங்க ஓபன் பண்றீங்க, இந்தியாவில நாங்க வந்துருவீங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா தை மாசத்துல இருந்து பெரிய தொழிற்சாலையில இருந்து உங்களுக்கு தோலை கட்டி உற்பத்தி வரப்போது. இன்னும் இங்க என்னென்ன வச்சுக்கிறீங்க? இல்ல என்ன ஒரு சும்மா ஒரு வடிவுக்காக அன்னாசி அப்படி வச்சு மாதுளை மாறி மாறி வச்சுக்கிறீங்க. அது வந்து பெரலுக்கு வந்து வச்சிருக்கீங்க, அதுக்கு வந்து இயற்கை பசலைகள் போட்டு வச்சிருக்கீங்க. அப்படி அங்கால என்னென்ன இருக்கு ஃபாதர்? இங்கால நெல்லி எங்க நாங்க யூஸ் பண்ண நெல்லிகள் 50 கண்டுக்கு மேல நிக்குது. 50 கண்டுக்கு மேல நெல்லி வச்சிருக்கீங்க. பாருங்க, பெரிய பெரிய நெல்லியா வந்து வளர்ந்துட்டு. இது அந்த முழு நெல்லின்னு சொல்றேன். முழு நெல்லியோ அல்ல மெல நெல்லின்னு சொல்றோம். முழு அந்த பெரிய நெல்லி, அந்த பெரிய நெல்லியா முழு நெல்லின்னு சொல்லுவாங்க. முழு நெல்லின்னு சொல்லுவாங்க. இதான் பாத்தீங்கன்னா அந்த பெரிய நெல்லி காய்க்க தொடங்கிட்டு ஃபாதர். போன பெரிய விளைச்சல் இல்லை இப்போதைக்கு. ஓகே. எனக்குதான் காய்க்க வலிக்கணும், காய்க்க வலிக்கிறது. பாத்தீங்கன்னா ஓரளவு காய்க்குதான், பெரிய விளைச்சல் இன்னும் தர தொடங்கல. இன்னும் கொஞ்சம் மரம் பெருசா வரைக்கும் படிவாக தானே கத்தாழை இருக்குது. பாருங்க, அப்படி ஃபுல்லா வந்து கத்தாழை வந்து நட்டுருக்கணும். நீங்க பார்க்கறது கூடிய மாதிரி இருக்கும். அப்ப கத்தாழை ஜூஸ் அதெல்லாம் செய்யக்கூடிய மாதிரி அதுக்கான ஒரு முயற்சியா தான் செய்யுங்க. ஓகே ஓகே. பாத்தீங்கன்னா இந்தியால வந்து கத்தாழையில் 1000 கண்டு வச்சுக்கணும். 1000 கண்டுகள் வந்து கத்தாழை வந்து வச்சிருக்கணும். அப்படி எங்கால நெல்லி மரங்களும் இருக்கு, பெரிய பெரிய நெல்லி மரங்களும். அப்படியே நீங்க பார்த்துக்கொள்ளலாம். இப்ப வருங்காலங்கள்ல இந்த நெல்லி மரத்துல இருந்தா நெல்லிகள் எடுத்து நெல்லி ஜூஸ்கள் செய்வீங்க. இப்ப நெல்லிகள் வந்து வெளியிடத்துல அங்க போயிட்டு நாங்க அங்க இருந்து பறிச்சு கொண்டு இங்க தொழிற்சாலையை வச்சிருக்கீங்க. ஓகே. பெரும்பாலும் நிறைய வெளியில இருந்தா நாங்க எடுக்கிறீங்க. நல்ல நெல்லி சார் நாங்க விட்டே ஆகணும். எல்லாம் சும்மா நாங்க சீனியும் குளுக்கோஸையும் போட்டு செய்யறதும் விட நாங்கள் உண்மையான நெல்லி பல்ப்புன்னு சொல்லுவாங்க, அது உண்மையா அதுக்கு நாங்க விடுவோம். அந்த குவாலிட்டியும் இருக்கு. அதான் இந்த தோளகட்டிக்கு ஒரு உரித்தான ஒரு பேருன்னு சொல்லலாம். இப்ப நிச்சயமா வந்து ஃபாதர், நான் வெளிநாடுகள்ல சரி இந்த உள்ளூர் மக்கள்கிட்ட எல்லாம் கடைகள் எல்லாம் போய்க்க வந்து தோளகட்டின்னு கேட்டு வேண்டதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளவு வந்து அந்த உங்களுடைய ஒரு நம்பிக்கையும் இருக்கு, நல்ல ஒரு சுவையும் இருக்குது. காலகாலமா உங்களுடைய பாவிக்கணும். கிட்டத்தட்ட 90 வருஷம் ஆயிட்டு. அந்த காலத்துல இருந்து இப்ப மட்டும் தோளகட்டி பேர் ஒன்று இருக்கு. நிச்சயமா. இஞ்சாலே என்ன ஃபாதர் இருக்கு? கொய்யா கண்டுகள் வச்சு. ஓகே. இஞ்சால பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கொய்யா இனங்கள் வந்து வச்சிருக்கணும். பெரிய அளவு காய்ச்சிருக்கு என்ன ஃபாதர்? ஆமா, காய்ச்சிருக்கு. பாருங்க, இப்படியே வந்தோம்னா கொய்யா தோட்டம், பெரிய தோட்டம் பாருங்க. மொத்தமா 17 ஏக்கர்லயே மரங்கள் வச்சுக்கிறீங்களா ஃபாதர்? இல்ல 17 குறைவு, ஒரு 10 ஏக்கருக்குள்ள நாங்க வச்சுக்கிறீங்க. என்ன 7 ஏக்கர் பெருமையாவே இருக்கு. தோட்டம் சரிங்க கூட மரவள்ளி வச்சுக்கிறீங்க. வைக்க போறோமோ? நாங்கள செய்து தென்னைகள் எல்லாம் விற்போம். ஓகே. அப்படி இங்கால பாருங்க, அப்படி ஃபுல்லா கொய்யா மரங்கள் வச்சுக்கணும். இது ஒரு சின்னலே காய்க்கக்கூடிய, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா காய்ச்சிருக்கு, அங்கெல்லாம் காய்ச்சிருக்கு. ஆமா, இதில் பார்த்தீங்கன்னா காய்ச்சி இருக்குது. ஆன கொய்யான்னு சொல்லுவீங்க. ஆன கொய்யா ஒரு கொய்யா 1 கிலோ வரும். ஒரு கொய்யா 1 கிலோ கிலோ கொய்யான்னு சொல்லுவீங்க. ஆமாம், நாங்கள் கொய்யா பறிச்சிட்டோம். இதுல இருந்து பறிச்சிட்டீங்களா? ஆமாம். இங்கே பார்த்தீங்கன்னா காய்ச்சிருக்கு, நல்லா காய்ச்சிருக்கு, பெரிய காயா. இது வந்து முத்தோடு நல்ல முத்தோணும். சிவப்பு கொய்யா, இந்த சிவப்பா இருக்கும். ஓகே. இந்த இது
ஓகே சிவப்பு கொய்யா இப்பெல்லாம் சிவத்த கொய்யா எல்லாமே அரிக்கிட்டுன்னு சொல்லலாம் நாங்க பண்ணி வச்சிருக்கோம் அது நல்லா இருக்கும் சிவத்த கொய்யா நல்லா இருக்கும் நிறைய இனிப்பாக டேஸ்டா இருக்கும் மற்ற நோய்களை வந்து நிறைய போக்காட்டும் இப்ப நாங்கள் பாத்தீங்கன்னா தோட்டமெல்லாம் பார்த்துட்டோமா ஃபாதர் தோட்டம் பார்த்துட்டு முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த தோளகட்டி பண்ணைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பண்ணை இப்ப நாங்க அடுத்தது பார்க்க போறோம் ஃபேக்டரி சாரி தோளகட்டி ஃபேக்டரியா பார்க்க போறோம் அந்த உற்பத்திகள் என்ன மாதிரி செய்யணும் பார்ப்போம் வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன மாதிரியான உற்பத்திகள் இருக்குது வந்து 1935ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இந்த தோளகட்டி உற்பத்திகள் நாங்கள் ஃபேக்டரிக்குள்ள போறதுக்கு முதலே பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து திராட்சை நட்டுக்கிறீங்க அழகா இருக்கு அதே மாதிரி காய்ச்சி இருக்குன்னு சொல்லலாம் திராட்சை பழங்கள் நினைக்கிறேன் இல்லையா பழுக்கிற பழங்கள்லாம் நீங்க விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் குருவியெல்லாம் சாப்பிடு இந்த மாதிரியான ஆக்கள் வந்தாலும் இப்படி புடுங்கி சாப்பிட்டு போயிடும் அதுதான் உண்மை நல்லா இருக்கு பாருங்களுடைய பச்சை அப்படியே காய்ச்சி தொங்குது பிஞ்சா இருக்குது பழுத்து சில பழங்கள் இருக்கும் பழுத்துரும் உண்மையிலே திராட்சை பழங்களை இப்படி நாங்கள் வீட்டுக்கு அலங்காரத்துக்கும் நட்டு வச்சா நல்லா இருக்கும்னு தோணுது ஏன்னாட்டா வீட்டுக்கு ஒரு இணலாகவும் இருக்கும் அதே மாதிரி பயனாகவும் இருக்கும் உண்மையிலே இந்த இப்படி நீங்க ஒரு வீடு ஒன்று உங்களுக்கு கட்டுறீங்களா இருந்தால் இப்படி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கேடரில் அடிச்சு அதுக்கு மேலே அப்படி திராட்சை பழ மரங்களை அப்படி படர விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பயனாக இருக்கும் பாருங்க இதான் ஃபேக்ட்ரி தோளகட்டி இந்த ஃபேக்ட்ரி இந்த தோளகட்டி ப்ரொடக்ட்ஸ் இந்த ஆஃபீஸ் இந்த பில்டிங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி இவன் மிஷன் எல்லாமே வந்து இதில் காட்சிப்படுத்தியிருக்கணும் அதே மாதிரி இவைக்கு கிடைச்ச அவார்டுகள் எல்லாமே இதில் வந்து வச்சிருக்கணும் அதே மாதிரி முக்கியமாக இங்கே எல்லாத்தையுமே அதை பேர்படலாம் இதில் இது பாருங்க இவைக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்குன்னு இதில் உங்களுக்கு தோளகட்டிக்கு என்னென்ன மாதிரியான தரச்சான்றிதழ் எல்லாம் கிடைச்சிருக்கு அது ஐஎஸ்ஓலேருந்து கிடைச்சி ஐஎஸ்ஓட சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு மற்ற இந்த ஜிஎஸ் மூலமாக மற்ற உள்ளூர் இது எல்லாமே கிடைச்சிருக்கு உள்ளூர் மூலம் கிடைச்சி அவங்க எல்லாம் வந்து நான் எல்லாம் எடுத்துக்கிறாங்க எல்லாம் எடுத்து வடிவா செய்றீங்க வந்து செக் பண்ணி தான் தருவாங்க நிச்சயமா எல்லாம் செக் பண்ணி தான் தர்றது எங்களுடைய சபையின் ஸ்தாபகர் ஓகே சபை ஸ்தாபகர் ஓகே சிவமலை சபையின் ஸ்தாபகர் ஃபாதர் ஓகே இவரும் நீங்க தோளகட்டியில ஆரம்பிச்சவர் ஆமா ஆரம்பிச்சவர் ஓகே கலச்சிருப்போம் வந்தோடனே ரெடி டு ரிங் இது என்ன புதுசா வந்து கொடுக்குறீங்க புதுசா ரெடி டு ரிங் இங்க வந்து தோளகட்டியில ரெடி டு ரிங்னு வந்து குடிக்கணும் இது வந்து நெல்லி பானம் வந்து இப்ப நாங்கள் வந்து நிறைய ஜூஸுகள் அதுகள் சோடாக்கள்லாம் குடிப்போம் கூட இது பாத்தீங்கன்னா நெல்லி பழரசத்தை வந்து ரெடி டு ரிங்னு சொல்லி இப்ப தயாரிச்சு கொடுக்கணும் இது எப்படி இருக்குன்னு பாப்போம் நல்லா இருக்கு இதுல என்னென்ன சேர்மானங்கள் எல்லாம் இருக்கு ஃபாதர் இதுல நெல்லி சாறு குளுக்கோஸ் சுகர் மற்ற பெர்மிட்டட் கலர் ஓகே நிச்சயமா பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள் சோடா அதில் குடிக்கிற நேரத்துக்கு ஒரு களைப்பா இருந்தா இதுல குடிச்சால் நினைக்கிறேன் ஹெல்த்தியான பானம் நெல்லி வந்து அதிக இளமைய தரும்னு சொல்லி ஓகே நல்லா இருக்கு இப்ப நாங்க ஒரு 100 ரூபாய் தான் கொடுக்குறோம் பெரிய இது 100 ரூபாய் தான் கொடுக்குறோம் முக்கியமா நீங்க ஒரு கடை நடத்துறீங்களா இருந்தா நீங்க தோளகட்டியில வந்து இவன் உற்பத்திகளை வாங்கி நீங்க விற்பனை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு மொத்தமா வந்து எடுக்கலாமே நான் பாத்துக்கலாம் ஓகே நல்லா இருக்கு உண்மையில நான் இதை சொல்லி ஆகணுமே என்னட்டா அந்த இப்ப தோட்டம் எல்லாம் சுத்திட்டு வந்து சரியா களைச்சு பழம் குடிக்க நல்ல ஒரு இதா இருக்கு இது வந்து மாதுளை இதுவும் ரெடி டு ரிங் ஓகே ரெடி டு ரிங்ல வேற என்னென்ன இருக்கு ஃபாதர் நெல்லி மாதுளை கிரேப்ஸ் முக்கியமா பாத்தீங்கன்னா நெல்லி இருக்குது இது வந்து நீங்க உடனே வாங்கி குடிக்கலாம் அதே மாதிரி மாதுளையிலேயும் வந்து ரெடி டு ரிங் வந்து வச்சிருக்கிறேன் அதே மாதிரி கிரேப்ஸ்லயும் வச்சுக்கிறீங்க இது எல்லாமே ரெடி டு ரிங் நெல்லி யூஸ் இது எல்லாமே நெல்லி யூஸ் பாத்தீங்கன்னா அப்படியே நிறைய வந்து அப்படியே அடுக்கி வச்சிருக்கேன் நம்ம நெல்லி யூஸ்கள் உங்களை பார்க்கவே தெரியும் இப்ப நீங்கள் வந்து கடையில வேண்டுறீங்களா இருந்தால் முக்கியமா வந்து ஒரிஜினல் தோளகட்டியான்று பார்த்து வேண்டுங்க அதுக்கு பாத்தீங்கன்னா இதுல வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து செஞ்சிருப்பேன் தோளகட்டி ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா இதுல இந்த போத்திலேயே பதிச்சிருப்பேன் இதுதான் ஒரிஜினல் தோளகட்டி இப்போ டூப்ளிகேட்டும் மார்க்கெட்டில் உலாவது பார்த்து வேண்டுங்க மக்களே இதை பார்த்து ஒரிஜினல் தோளகட்டின்டா இப்போ இதில் வந்து போத்துலேயே வந்து இப்படி தோளகட்டின்ட்டு அடிச்சிருக்கு அப்படியானதை பார்த்து வேண்டுங்க மற்ற மூடியிலே வந்து அடிச்சிருக்கு இதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தோளகட்டி நெல்லிச்சாறு லேபிள் இது லேபிள் இதுதான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லா டீட்டெயிலும் வந்து அடிச்சுக்கிறீங்கண்ணே ஓகே இந்த நெல்லி சாறு வந்து எவ்வளவு ரூபாய்க்கு வந்து கொடுக்குறீங்க ஃபாதர் 600 இந்த நெல்லி சாறு இது என்ன மாதிரி கரைச்சு குடிக்கிறது ஃபாதர் இது வந்து இப்போ ஒரு போத்தல் ஜூஸுக்கு 3 பத்து தண்ணி விடணும் 3 பத்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணணும் எத்தனை லிட்டர் தண்ணி விடணும் 3 லிட்டர் 3 லிட்டர் 1 லிட்டருக்கு 3 லிட்டர் தண்ணி ஒன்றுக்கு 3 படி விடணும்
முக்கியமா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டம்ளர்ல இதுல ஒரு டம்ளர் எடுத்தீங்கன்னா 3 டம்ளர் வந்து நீங்க தண்ணி கலக்கணும். ஓகே, அதோட சீனியும் கலக்கணுமா? ஒன்றும் கலக்க தேவையில்லை, எல்லாமே குளுக்கோஸ் எல்லாம் இது ஆட் பண்ணி இருக்கு. இப்ப முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல ஒரு டம்ளர் ஒன்றுக்கும் 3 படி எடுத்தீங்கன்னா சரி. என்ன இதுல எடுத்தாலும் இது ஒரு போத்தல் எடுத்தீங்கன்னா இது மாதிரி 3 போத்தல் தண்ணி விட்டா சரி. ஏன்னா 4th வந்து போட்டிருக்கீங்கன்னா இதுல வந்து 1க்கு 4ன்னு போட்டிருக்கீங்க. ஆனா 3 விட்டா நல்ல டேஸ்டா இருக்கு. மாதுளை. ஓகே, மாதுளை ஜூஸ். இது வந்து நாங்க எங்களுடைய பழங்கள் எடுத்து நாங்களே உற்பத்தி செய்யற ஒரு பானம். மாதுளை எங்களுடைய தோட்டத்தில இருந்து நாங்கள் விளைச்சல் எடுத்து மாதுளை பழங்கள் எடுத்து இது நாங்க அதை உற்பத்தி செய்கிறோம். கிரேப் ஜூஸ் எங்களுடைய பழங்கள் எடுத்து நாங்க செய்யற ஒரு ஜூஸ் வந்து இது கிரேப் ஜூஸ். இங்க கிரேப்ஸ்லயே செய்றீங்க. இப்போ சுகர் வந்து குறைய வேணும்னா 4 பாவிக்கும். கூடுதலான சுகர் கூடன்னு சொன்னா 4 பொத்து தண்ணி விடுங்க. சுகர் கொஞ்சம் கூட வேணும்னா 3 பொத்து தண்ணி விட்டு பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி வந்து நன்னாரி யூஸ். இது வந்து நாங்க செய்யற நன்னாரி யூஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, சிங்களத்துல சொல்லுவாங்க இரம்புசு வந்து. ஓகே, இரம்புசு மிகவும் பிரபல்யமான ஒரு ஜூஸ்னு சொல்றாங்க. நன்னாரி அது மருத்துவ குணம் உள்ள ஒரு பானம் தான் இந்த நன்னாரி ஜூஸ். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யறது. இங்கால பாத்தீங்கன்னா இந்த நன்னாரி எல்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் நன்னாரி வேர். ஓகே, நன்னாரி வேர் பேருக்கு தெரியாது, என்னன்னு தெரியாது. இது என்ன தெரியாது. வாசம் நல்ல மூலிகை வாசம், நல்ல ஒரு மூலிகை பொருள் சொல்லுங்க. ஹெல்த்தியானது, உடம்புக்கு நல்ல சூடு குறைக்கும். மற்றது போன்ஸுக்கு நல்ல, எலும்புகளுக்கு நல்ல ஒரு இது உண்டு. பாத்தீங்கன்னா இந்த நன்னாரி சாறு அவிச்சு இதை எடுக்கிறது. அடுப்புல வச்சு அவிச்சு இந்த சாறு எடுத்து சாரை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி ப்ரௌனா இருக்கு. அவ்வளவு சாறு அவ்வளவு அவிச்சு நல்ல வாசமா இருக்கு. அந்த நன்னாரி வாசம் இருக்கு, அப்படி வாசமா இருக்கு. இலங்கையிலேயே இப்ப நன்னாரி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இலங்கையில நான் இது எடுத்தது இந்தியாவில அங்க குவாலிட்டியானது கிடைக்குது. இலங்கையில பெருசா அப்படி இல்ல, இப்படி இல்ல. இலங்கையில சின்ன இருக்கும். இது இந்தியாவில எடுத்தபடியா பெரிய சில மக்களுக்கு தெரியாது உண்மையில. நன்னாரி எனக்கு ஞாபகம் இருக்கு ஃபாதர், இந்த நன்னாரி வேர்ல வந்து பிளேன் டீ தனிலா பிளேவரே தோத்து போடும். உண்மையில சொல்ல போனா இந்த நன்னாரி வேர்ன்ற இந்த வாசம் இந்த சுவைக்கு வனிலா பிளேவரே தோக்கும்னு சொல்லலாம். இப்ப நீங்க அதிகாலையில வீடு வழியே சில பேருக்கு இருக்கலாம் நன்னாரி வேர் இருக்கலாம். அதை வந்து சுடுதண்ணி கொதிக்க வைக்க வடிவா கழுவி போட்டு அவிச்சு அதுல பிளேன் டீயோ போட்டு குடிச்சா நல்ல வாசமா இருக்கும். அப்படி ஒரு மூலிகையான பொருள். அதுல வந்து இங்க ஜூஸும் செய்து குடிக்கலாம்னு சொல்லலாம். நீங்க வந்து இங்க வேண்டுங்க மக்களே நல்லா அறியணும். நிச்சயமா அறியணும். நல்ல ஒரு ஹெல்த்தியான பானம்னு சொல்லி மக்கள் அறியணும். மருத்துவமானது, உடம்புக்கு மிகவும் நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு இதான் இந்த பானம் நன்னாரி பானம். அடுத்து என்ன பார்க்க போறோம்? அடுத்து கிரேப் வைன். திராட்சை ரசம். இது வந்து எங்களுடைய பழங்கள், எங்களுடைய தோட்டத்தில் எடுத்த பழங்களை வச்சு நாங்கள் செய்கிறோம். மேலும் எங்களுக்கு போதாட்டிங்கன்னா வெளியிலே நாங்கள் பழங்களை வாங்கி இந்த திராட்சை வைன் செய்கிறோம். இது என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க ஃபாதர்? இது வந்து 1800. 1800 வந்து தோலை கட்டி வைன் வந்து கொடுக்கினா அதுவும் வந்து ஒரிஜினல் வைன். நீங்க வந்து பாப்பீங்க ஒரிஜினல் தோலை கட்டி வைன் வேணும்னா நீங்க இங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து நிறைய பேர் தேடி தெரியும் ஃபாதர், எங்க ஒரிஜினல் வைன் வேண்டுறதுன்னு சொல்லி. நிச்சயமாக. இது என்ன மாதிரி இனிப்பா இருக்குமா இல்ல கசப்பா இருக்குமா? இனிப்பும் கசப்பும் சேர்ந்த ஒரு இதாத்தான் இருக்கு வைன். நிறைய மக்கள் வந்து வாங்குறாங்க. இப்ப நிறைய பேர் வந்து வேண்டினோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 5000 முதல் அடிச்சா கூட போயிடும். அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு இந்த தோலை கட்டி வைன். 100 பேர் சொல்லுவேன் ஹெல்த்தியான ஒரு பானம் தான் இந்த ரசம், இந்த கிரேப் வைன். ஓடுற தண்ணியில வந்து திராட்சை பழங்கள் எல்லாத்தையும் கழுவித்தான் இந்த வைனுகள் அதே மாதிரி திராட்சை பழ ஜூஸ்கள் எல்லாம் செய்யணும்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கழுவின திராட்சை பழங்கள் எல்லாத்தையும் பழச்சாறாக்க போயினா பாருங்க வடிவா வந்து கழுவியாச்சு. பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள போடினா பாருங்க திராட்சை பழங்கள் போடினா இதுல என்னோட வாசமா இருக்கேன்னு அரைக்க போயினா பாருங்க எப்படி வந்து திராட்சை பழ சாறு வருது பாருங்க. இதெல்லாமே திராட்சை பழ சாறு தான். பாருங்க திராட்சை பழ வாசம்ன்றது அப்படியே இல்லை தெரியுது. அடுத்தது வந்து எங்களுடைய கிரேப் வைன்.
திராட்சை ரசம் எப்படி செய்யறேன்னு சொல்லி காட்ட போகிறோம். இப்போ நாங்கள் இப்போ கிரேப்ஸ் அடிச்சதா பார்த்தோம். அந்த கிரேப்ஸ் சாரை என்ன மாதிரி செய்றீங்க ஃபாதர்? கிரேப்ஸ் நாங்கள் கிரேப்ஸ் அரைச்சு ஒரு பெரல்ல போட்டு வச்சு அதில் வந்து நல்லா ஊறின பிறகு அதை புளிஞ்செடுத்து பெரல் அடைச்சு தான் நாங்கள் கிரேப் வைன் செய்கிறோம். ஓகே, எத்தனை நாளைக்கு கிட்ட அப்படி வைக்கிறீங்க? கிட்டத்தட்ட இது அரைச்சு நாங்கள் 1 மாதம் வைப்போம். அப்புறம் எல்லாம் படிச்சு ஒரு 6-7 மாதம் ஒரு பெரலுக்கு போட்டு வைப்போம். வச்சுதான் இந்த கிரேப் வைன் செய்யறது. ஓகே, இது எல்லாமே நெல்லி சாறுகள் அதெல்லாம் அப்படி ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி இருக்கோம். இப்போ கிரேப்ஸ் இருக்கு, இதுக்கு நாங்க அரைச்ச கிரேப்ஸ்க்கு நாங்க போட்டு வச்சிருக்கோம். இது வந்து எப்படி வாசம் அப்படி இதா அடிக்குதானே? கேஸ் அடிக்கிற நீங்க பார்க்கலாம். அந்த நீர்ல வந்தது தெரியும். நல்லா இருக்கு. இது வந்து அரைச்சு இப்போ 6 நாள் ஆயிட்டு. என்ன ஃபாதர் அப்படி மேல வந்து மிதக்குதுங்க? இது மேல வந்து இந்த கிரேப்ஸ் சீட்ஸ். ஓகே, அது வந்து இப்போ இது வந்து மக்கள் வந்து அதிகமா விரும்புகிறாங்க. இந்த சீட்ஸ் வந்து கேன்சருக்கு நல்லன்னு சொல்லி மக்கள் விரும்புகிறார்கள். அதான் நான் வந்து இந்த கிரேப்ஸை வெளியே அந்த சீட்ஸை வெளியில கொட்டாம இதுக்குள்ளேயே போட்டு ஊற வைக்கிறோம். 1 மாசம் ஊற வச்ச பிறகு இதுல பிழிஞ்சு அதுல அந்த சாறு எடுத்து வைனா செய்கிறோம். இப்போ என்ன கேஸ் அடிக்குதுன்னு கேஸ் எப்படி இப்படியே குடிக்கலாமா? இப்படி வந்து எடுத்து காட்டுங்க இல்ல அப்படி அமர்த்திக்கிடுங்க. உங்க பாருங்க அப்படி கிரேப்ஸ் வைன் தான் எப்படி வந்து வருதுன்னு வேற இன்ச்சு பாருங்க. அப்படி சிவப்பா வருது ரத்த கலர்ல. ரெடி ஆயிட்டு இன்னும் நாள் இல்ல இன்னும் ரெடி ஆகல. நாள் போக இன்னும் சிவப்பா வரும், நீட்டா தெளிவா வரும். இது வந்து கொஞ்ச நாள் தானே ஆயிருக்கு. இது வந்து ஒரு 6-7 நாள் தான். 6-7 நாள் தான். என்ன 1 மாசம் இப்படியே வைப்போம். மூடி வச்சிருவீங்க. மூடி வச்சு வடிவா நொதிஞ்சு வடிவா நல்ல ஒரு வைனா வரும். அப்ப ஃபுல் முழு சத்து மாதிரி விடுறாங்க. சத்து ஒரு சத்தான ஒரு திராட்சை ரசம் வைன். ஃபாதர்ட்ட உடனே கேட்டு இந்த வைனை குடிச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இதுல வந்து அல்கோஹால் இருக்கு தானே? இருக்கு ஒரு சின்ன ஒரு பெர்சன்டேஜ்ல இருக்குது. அதனால இந்த அளவு குடிக்க போறேன், ஒரு டேஸ்ட் பாக்குறேன், கொஞ்சம் குடிச்சு பார்க்க போறேன். உடனே இந்த ஃபேக்டரியை பார்த்த உடனே குடிக்கணும் போல ஒரு ஆசை வந்துட்டு. இந்த வாசம் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் அடிக்குதுன்னு சொல்லலாம். அப்படியே நல்லா இருக்கு ஃபாதர். உண்மையிலேயே நல்ல குவாலிட்டியா இருக்கு. ஆனா இன்னும் நாள் போட இன்னும் நல்லா இருக்கு. 6 மாசத்துக்கு வைக்கணும். நாள் போக இன்னும் ஹெல்த்தியா இருக்கு, டேஸ்டா இருக்கு. அது இங்க இருக்கிற தோடகட்டி வைன் ஃபாதர் பாத்தீங்கன்னா இப்ப இதை ஒரிஜினலையும் ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லி இருக்கிறார். எனக்கு உண்மையிலே ஆசையா இருக்கு. என்னன்னா இது எப்படியான ப்ராடக்ட்ன்றதை நாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்கன்னா அந்த வைன் கிளாஸுக்காக ஃபாதர் விட்டு தர போறார். இதுதான் ஒரிஜினல் வைன். இந்த வைனோட கலரை பாருங்க, அப்படி நல்லா இருக்கு பார்க்க. அந்த அந்த திராட்சை பழத்துல நாங்கள் எப்படி பார்த்தோமோ அந்த கலர் அப்படியே இருக்கு. குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. உண்மையிலே நல்லா இருக்கு ஃபாதர். அந்த உண்மையில சொல்றேன், அந்த உண்மையான வைன் எப்படி இருக்குமோ அந்த திராட்சை பழ அந்த இது அப்படியே இருக்கு, நல்லா இருக்கு. மற்றது பாத்தீங்கன்னா இந்த இனிப்பு எல்லாம் வந்து அளவா இருக்கு. அந்த இதாகவும் இல்ல, கைப்பாவும் இல்ல, அந்த ஒரு எல்லாமே இடப்பட்ட இதுல இருக்குன்னு சொல்லலாம். உண்மையிலே நீங்களும் வேண்டி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே நிறைய மருத்துவ குணங்களுக்கு பாவிப்பினா, ஆரோக்கியமான இதுக்கு ஒரு பானமா பாவிப்பினா. முக்கியம் இந்த தோளகட்டி வைன் பாத்தீங்கன்னா 1800 ரூபாய்க்கு தான் குடுக்கணும். நீங்க வேண்டி ட்ரை பண்ணி பாருங்க. தந்தை மகன் தூயாவியின் பேராலே நம்ம ஆண்டவரே, இந்த வேளையிலே நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தயாராக இருக்கின்ற பானத்தை நிறைவாக ஆசீர்வதித்து நல்லபடியாக இந்த பானத்தை செய்து முடியக்கூடிய வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு பொழிந்தருளும். ஆண்டவரே, நீர்தாமே எந்த தீங்கு மேற்படாமல் நம்முடைய வல்லமையினாலே எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து நல்ல ஒரு பானமாக இதை மாற்றியருளும். தந்தை மகன் தூயாவின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பார்த்தீங்கன்னா இப்போ பானத்தை வந்து பொதி செய்கிற வேலை செய்தோன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த பானம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா சூடான நெல்லி பழரசம் இருக்குது. இதை தான் பேக் பண்ணி கொண்டிருக்கணும். பாருங்க, பேக் பண்ணி கொண்டிருக்கணும். இது நெல்லி என்ன? நெல்லி பழரசம். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரணுமன்றது தெண்டை பாட்டிலே கல்குலேட் பண்ணி அது போத்தில் கடைச்சி கொண்டிருக்கணும். பாருங்க, சுத்தமான நெல்லி பழரசம். இது வந்து ஒரு 17 பிறப்பட செய்கிறீங்க. முக்கியமாக தோட்டங்கள், அதே மாதிரி
கால்நடைகள் வளர்க்குறீங்க, வேற என்ன இங்க வச்சுக்கிறீங்க? நிறைய இங்கே பறவைகள் இருக்கு. பறவை இனங்கள்லாம் ஒரு வச்சுக்கிறீங்க. இனங்கள், ஒரு இன புறாக்கள், ஓகே. மஞ்சள் கிளி, நீலக்கிளி எல்லாம் வச்சுருக்கோம். அப்படியே வச்சுக்கிறீங்க. ஒரு இன சின்ன குருவிகள், குருவியெல்லாம் வச்சுக்கிறீங்க. பிஞ்சஸ், ஹாக்டெயில், ஒருங்கிணைந்த பண்ண மாதிரி வச்சுக்க. கோழி எல்லாம் வச்சுக்கிறீங்க. கோழி இங்க பாருங்க மக்களே, இங்க வந்து பார்த்தா நிறைய இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கோழி இனங்கள் இருக்கு, புறாக்கள், புறா இனங்கள். ஓகே. ஒரு இனம் உள்ள புறாக்கள் இது. ஓகே. திறந்து விட்டு வளர்க்குறீங்களோ? அப்படி திறந்து வருது. ஓகே. பாருங்க இதுல வந்து ஒரு இனங்கள் இது வந்து ஒரு இனம். பாருங்க இங்க முகம் எல்லாம் அப்படி மறைச்சப்படுது. ஓகே ஓகே. இதெல்லாம் இது என்ன இனம்? இது வந்து புக்கார் ரம்பட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்படியான இனம்? அப்படியே சரியா விலையான புறாக்கள் 60,000 70,000 அப்படியே. அப்படியாண்ணா? இதுக்கு எத்தனை இனங்கள் மொத்தமா இருக்குது? இதுக்குள்ள 10 இனங்கள் நிக்குது. 10 இனங்கள். இது ஃபேண்டில். திறந்து விட்டு இதுக்கே நிக்கும். இதுக்கே நிக்கும். போகாது. பழகிட்டு. இப்ப இது வந்து சிங்கம். இது பிரம்மா மாதிரியா? பவுடர் சொன்னா பவுடர். ஓகே. பவுடர் நம்ம இந்த அந்த கழுத்து ஊதிக்கணும் வரும் அப்படியே. ஓகே. அந்த அடியில அந்த கழுத்து கோவப்பட்டா ஊதும் வரும் அப்படியே. அது கோவப்படுது பாருங்க. கோவப்பட்டோன்னா கழுத்து வந்து பலூன் மாதிரி ஊதும். நல்ல இனங்கள் வச்சுக்கிறீங்க. இது வந்து லாங் ஹேர்னு சொல்லுவாங்க. ஓகே. லாங் ஹேர். இந்த முகம் தெரியாது, அப்படியே அப்படியே அதுக்கிட்ட மாதிரி நிக்குது. லாங் ஹேர். பாருங்க வித்தியாசமான புறா தான் இருக்கு மக்களே. இது வந்து கிங், ஜம்போ கிங்னு சொல்லுவாங்க. ஜம்போ கிங். கோழி மாதிரி தான் இருக்கு. கோழி மாதிரி தான் இருக்கு. ஓகே ஓகே. இது நல்ல வடிவா தான் இருக்கு. மக்களே பாருங்க இவ்வளவு ஒரு அழகான புறாண்டு வடிவா இருக்குது. இது வந்து டம்ளர்னு சொல்லுவாங்க. டம்ளர்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம டம்ளர்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. நல்ல அழகா இருக்கு பாருங்க. குட்டி புறா மாதிரி. அதே சின்ன சின்ன உடல்ல மாதிரி சின்ன. ஒவ்வொன்றுக்கும் ஒரு இனம் தானே? ஒவ்வொரு இனங்கள். இது வந்து சொன்னா ஹெல்மெட் சொன்னா ஹெல்மெட். இந்த இனம் ஹெல்மெட் சொல்லுவாங்க. தலையில ஒரு மூடி விட்ட மாதிரி இருக்கு. அதான் ஹெல்மெட் சொல்றாங்க. ஹெல்மெட் சொல்றாங்க. இதெல்லாம் ஊர் பேர் என்ன? ஊர் பேர். இது வந்து முகில் நான். முகில் நான் சொன்னா முகில் நான். முகில் மாதிரி இருக்கு. அந்த கலர் வந்து அப்படி இருக்கிறதால அப்படி பேர் போடாது. முகில் நான். அந்த முகில் மாதிரி பாத்தீங்கன்னா கலர் பொடியில. இது என்ன மாதிரி? இது வந்து ஃபேண்டில் இல்ல. இது ஃபேண்டிலோட இனம் தான். ஆனா ஃபேண்டில் இல்ல. இது அதுல சாக்லேட் கலரும் ஐட்டம் இருக்கு. கழுத்து அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போயிருக்கு. அப்படிதான் நிற்கும். வெளியில விட்டா அப்படி அழகா இருக்கும். வெளியில விட்டோம்னா ஓகே ஓகே அப்படி அழகா நிற்கும். பாருங்க வெள்ளையும் ஒரு இது நிக்குது சாக்லேட். வேற என்ன நிக்குது பாருங்க? வேற இந்த வந்து ஆப்பிரிக்கன் பேர்ட். இது ஆப்பிரிக்கன் பேர்ட். இத நிக்குது. உள்ளுக்க முட்டாட்டு இருக்கு போல. வெளிய வேற இல்ல. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் பேர்ட் நிக்குது. உங்களுக்கு தெரியும் மாதிரியில நல்ல வடிவான இது ஹாக்டெயில்னு சொல்லுவாங்க. கோக்டெயில். சோடியம் உண்டு முட்டை விட வெளிதான் நிக்குது. ஹாக்டெயில். ஒரு அழகா இருக்கு. இயற்கையோட கலந்த மாதிரி இருக்கு. இங்கட பச்சைக்கிளி. இது வந்து ஜாவான்னு சொல்லுவாங்க. ஜாவா. ஜாவா கிளி எல்லாம் நிக்குது. அது மாதிரி பச்சைக்கிளி. இது பச்சைக்கிளி. பச்சைக்கிளின்னு சொல்ல முடியாது. வித்தியாசம் செட்டிலும் சிவப்பு இருக்கு. டை இல்ல. ஆனா சோத்த கிளி தெரியுமோ? ஒரு டிஃபரெண்டான கிளி. அது எங்கால கோழி இனங்களும் வச்சுக்கிறீங்க. இங்க கோழியோ இங்காலையும் இருக்கா கிளிகள்? கிளி நிக்குது. நீல கலர், மஞ்சள் கலர், பச்சை கலர். இது என்ன ஃபாதர் இப்படி எல்லாம் வச்சுக்கிறீங்க? கிளியில நீல கலர். அந்த நாங்கள் சூட போய் பாக்குற மாதிரி வச்சுக்கிறீங்க. இது நீல கலர் கிளி. அதே மாதிரி இங்கால பாத்தீங்கன்னா மஞ்சள் கிளி. சோடியா விட்டுக்கிறீங்க. சரியான விலையா இருக்கு ஃபாதர். ஆமா விலை சரியான விலை. இங்கால அது பச்சை கிளி. அங்கால பச்சை கிளி. ஓகே. நல்ல வித்தியாசமான பறவைனங்களாம் வச்சுக்கிறீங்க. இங்கால இது வந்து பெண்டங்கோழி. இது பிரம்மா பகவான் என்று சொல்லப்படுகிற பெரிய பெண்டமினா கோழியிலும் வந்து வச்சுட்டீங்கன்னா மேல பெரிய பண்ணையா தான் வச்சுக்கிறீங்க. உங்களோட பலரசங்களை சுவைச்சு பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். நீங்க என்ன மக்களுக்கு கடைசியா சொல்ல வாரீங்க ஃபாதர்? இந்த தொழிற்சாலையானது, தோலகட்டி ஃபேக்டரியானது சேமாலை தாச சபை குருக்களாலே நடத்தப்படுகின்றது. இந்த சேமாலை தாச சபை குருக்கள் வந்து 1928ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 2ஆம் தேதி தோலகட்டி என்ற இடத்திலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை தான் இந்த துறவர சபை. இந்த சபையை ஆரம்பித்தவர் மனபிதா இறையடியார்
தோமஸ் அடிகள் இவரால் எங்களுடைய சபை ஸ்தாபகர். இவர் ஆரம்பத்திலே இந்த இந்த பானத்தை நெல்லி பானத்தை அங்கேயே செய்து அங்கேயே மக்களுக்கு வேலை கொடுத்து அங்கேயே உற்பத்தி செய்து அங்கே வருமானம் ஈட்டி தாங்களாக உழைத்து தாங்களாக வாழ்ந்த துறவிகள் ஆரம்பத்திலே. அப்போ ஆரம்பத்தில் அங்கேருந்து அப்படி படிப்படியாகத்தான் வளர்ந்து தோள்கட்டியில் பிற யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து எல்லாரும் வெளியேறிட்டார்கள். தற்காலிகமாக இந்த அச்சுவேலி இடத்திலே இந்த தொழிற்சாலையை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இங்கேயும் இது குருக்களாலே சிவமாலை தாசு சபை குருக்களாலே நடத்தப்படுகின்ற ஒரு தொழிற்சாலையாக பல மக்களுக்கு வேலை கொடுத்து இன்னும் மென்மேலும் இந்த உற்பத்தியை நாங்கள் மெருகூட்டி கொண்டிருக்கின்றோம். இயற்கை பழங்களை பயன்படுத்தி திராட்சை பழம், மாதுளை பழம், நெல்லி இயற்கை பழங்களை நாங்கள் பயன்படுத்தி செய்கின்ற ஒரு உற்பத்தி தான் இந்த உற்பத்தியான உண்மையான ஒரு தரமான பானமாகத்தான் நாங்கள் இதை உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக மென்மேலும் தரமான பானத்தை கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இது ஒரு தனிநபர் நிறுவனம் அல்ல. ஓகே, உண்மையில பாத்தீங்கன்னா தோளகட்டி என்றது உண்மையிலேயே ஒரு மக்களுக்கு சேவை செய்யப்படுகிற ஒரு நிறுவனம் சொல்லலாம். அதே மாதிரி நிறைய தொழில் வாய்ப்புகள், அதே மாதிரி பண்ணைகள் நான் வந்து பார்த்ததுலமே தெரிஞ்சது. ரொம்ப நன்றி. இன்றைய பொழுது வந்து பொன்னான பொழுது. இந்த நேரம் செலவழிஞ்சால் சில வேளை யோசிப்பேன் நேரத்தை வீணாக்கிறேன். ஆனா இங்க வந்த இந்த நேரம் எல்லாம் ஒரு பொன்னான ஒரு நேரமா அமைஞ்சது. ரொம்ப நன்றி ஃபாதர், சுத்தி காட்டினதுக்கு. மக்கள் சொல்ல வேண்டிய சொன்னால் இந்த பானத்தை நீங்க நம்பி வாங்கி அருந்துங்கள் என்ன சொன்னால் தரமான பானத்தை நான் கொடுக்கின்றோம். மென்மேலும் இந்த பானமானது இலங்கை மற்ற வெளிநாடுகள் நாங்கள் ஏற்றுமதி செய்கின்றோம். பல மக்கள் இதை வாங்கி கொண்டிருக்கிறார். தோல்வின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். ஆகவே பல மக்கள் இங்கே வந்திருக்காங்க. போன முறை நீங்கள் 3 ஆண்டுகளுக்கு முதல் வந்து இந்த யூடியூப் சேனலை நீங்க எடுத்தீர்கள். நீங்கள் உங்களுடைய இதுல இந்த யூடியூப்பை ஒளிபரப்பு செய்தீங்க. ஆனா அதுக்கப்புறம் நிறைய மக்கள் இங்கே தேடி வந்தாங்க. வந்து தோலகட்டி தோலகட்டின்னு சொல்லி இங்க வந்து அதுக்கப்புறம் நிறைய உற்பத்திகள் எங்களுக்கு நாங்கள் நிறைய வருமானத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய இருந்தது. உண்மையில எனக்கும் இங்க வந்து காணொலி பதிவு செய்யறது ஒரு சந்தோஷம். ஏன்னா இங்க வந்தால் ஒரு அந்த பொழுது போறதுன்னு தெரியாது, இந்த இயற்கையை ரசிக்கிற ஒரு ஆர்வத்துல நான் அடிக்கடியும் பாருறது மக்களுக்கு நல்ல பயனானதை கொடுக்கணும்ன்றாங்க. நிச்சயமா சந்தோஷம் ஃபாதர், உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி. மக்களே, உங்களுக்கு நீங்கள் ஏதாவது பழங்கள் உங்களுக்கு காட்டியிருப்போம், பப்பாசி பழங்கள் உங்களுக்கு மொத்தமாக தேவைன்னு சொன்னா இங்க அச்சுவேலி தோளகட்டிக்கு நேரடியாக வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி அடுத்த விஷயம், தோளகட்டி பானங்கள் ஒரிஜினல் பானங்களை நீங்க வேண்டும்னு சொன்னா நேரடியா வந்து இங்க மொத்தமாக வேண்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது மாதிரி வந்து தொடர்பு இலக்கங்களையும் தருகிறேன், நீங்க எடுத்து நீங்கள் ஆர்டர் செய்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல வந்து டூப்ளிகேட்டும் வெளியிடங்கள்ல கொடுக்கணும், ஆனா நீங்கள் இங்க ஒரிஜினலை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தோளகட்டின்ற வாகனம் இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருந்து உற்பத்திகள் ஒவ்வொரு இடங்களுக்கும் போகுது. நீங்க அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஏற்ற போயினோம், பொதி செய்த எல்லாத்தையும் ஏற்ற நடவடிக்கையில ஈடுபட போயினோம். வாகனத்துல ஏற்றினோம் தோளகட்டி உற்பத்திகள். ஓட ஓட வந்து கொண்டிருக்கு, எல்லாம் ஒவ்வொரு இடங்களுக்கு போய் கொண்டிருக்குன்னு சொல்லலாம். நாடுகளில் இருக்கிறீங்கடா கூட முக்கியமாக இப்போ தோளகட்டியிலிருந்து வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி செய்யணும். நீங்கள் தோளகட்டி நெல்லி பானமாக இருக்கலாம், அதே மாதிரி மாதுளை பானங்கள், நென்னாரி பானம், திராட்சை பானம், அதே மாதிரி திராட்சை வைன் எல்லாமே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இவையண்ட கண்டாக்ட் நம்பர் அதே மாதிரி டீட்டெயில் எல்லாமே தரேன். நீங்கள் இப்போ இலங்கையில் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய மாதிரியான ஒரு சேவையை வந்து செய்யணும்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் மொத்தமாக தேவைன்னு சொன்னால் கூட இவன்ற தொடர்பு எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு மொத்தமாக வந்து உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கணும். நல்ல ஒரு சிறந்த பானம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த காணொலி வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கிற இடங்கள் எல்லாமே இங்கே இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு காட்டியிருப்பேன். அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்கள் முதல்ல வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் என்ன ஒரு நல்ல வித்தியாசமான சந்திக்கிறேன். நன்றி.